விஷால் இன்றைக்கி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து அதாவது லாஸ்ட் வீக் அவர் தானே கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போ லைவில் எல்லாரையுமே கூப்பிட்டு ஃப்ரண்ட்டில் ஹாலில் அசம்பிள் ஆகி நம்ம எல்லாருமே வந்து டீம்ஸ் பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ கிச்சன் டீம், வெசல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங் அதெல்லாம் பிரிச்சிடுறாங்க. பிரித்த உடனே ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் யார் அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும் போதுட்டு முத்துக்குமாரன் எழுந்திரிச்சிட்டு ஒரு சின்ன ஐடியா, பயங்கர ஃபன்னாக இருக்கும். இந்த வீக் மட்டும் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் வந்து எப்போல்லாம் ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குதோ யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தான் அந்த ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அந்த நேரத்துக்கு திறந்து. ஆனால் அதுக்காக பேட்ரி தான் வந்துச்சா அப்படின்னு நினச்சி சும்மா வராமல் இந்த பேட்ரி எடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ அதை சேர்த்து அதை கரெக்டாக முடிச்சிடணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ராணு வந்து சூப்பர் ஐடியா அப்படிங்கிறாரு. எல்லாருமே வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பொதுவாக முத்து சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் எல்லாருமே ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு உடனே சௌந்தர்யா சொன்னாங்க, அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, எல்லா வேலையுமே இந்த வாட்டி யார் வேணால் பண்ணட்டும்னு இருந்துருவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறார், ஐயோ பொழப்பு சிரிச்சிடும், அப்புறம் சமையல் யாராவது பண்ணட்டும், நான் இப்போ பேட்டரி சொன்ன மாதிரி தான் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணட்டும்னு இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது, வீட்டில் எதுவுமே முடியாமல் போயிடும் அப்படிங்காங்க. உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு எல்லோரும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜாக்லின் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஜாக்லின் பேசினதை பார்க்குறதுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டு கேப்டன் ஆக முடியலையோ அவங்க எல்லாரும் இந்த வீக்கில் வந்து ஒரு நாள் இருக்குன்னு பாக்கி ஆளுக்கு ஒரு நாள் கேப்டனாக இருப்போம் இருந்தோன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். கேப்டன் ஆனால் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் பண்ண மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் 6 பேர் இருக்காங்க இன்னும் பாக்கி. அப்போ வந்துட்டு சரி என்ன வேணால் விட்டுருங்க, மித்த 5 பேரை போடுங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ அன்ஷிதா சொல்கிறாங்க, எனக்கு கேப்டன் ஆகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்க. பவித்ரா சொல்கிறாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் கேப்டன் ஆக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப பண்ணாதடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அதில் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி. பட் ஜாக்லின் சொன்னது எனக்கு உண்மையிலே கரெக்டுன்னு தோணுச்சு. ஏன்னா பாவம் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, யாருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ எல்லோரும் ஒரு நாள் கேப்டனாக இருந்து காமிச்சிடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ வந்துட்டு மஞ்சரி அது வேணாங்கிறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லும்போது முத்துக்குமரன் எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கேப்டன் இருக்கக்கூடாதுங்கிறது பிக் பாஸ் போட்ட ஆர்டர், அதனால் நம்ம அதை கண்ட்ரோல் எடுத்துக்க வேண்டாம், பட் மற்றபடி வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது செய்வோம். என்ன சமைக்கணும்னு பார்க்குறது, பேட்டரி எடுத்துட்டோமான்னு பார்க்குறது, மீட்டிங்க்கு எல்லோரும் வந்தாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பட் கண்ட்ரோல் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது விஷாலும் அது ஓகேங்கிற மாதிரி கேட்குறாரு. திரும்ப பவித்ரா இருந்துச்சுன்னு எனக்கு ஒன்று சொல்லணும்னு முத்து சொன்ன அதே பாயிண்ட்டை சொல்கிறாங்க. கேப்டன் இல்லைன்னு சொல்கிறதே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் எல்லோரும் அனுபவிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் விஷால் வந்துட்டு அது இல்லை, அது தேவையில்லை, சாதாரண ஒரு வேலைகள் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜாக்கோட ஐடியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் நாளைக்கு சௌந்தர்யா கேப்டனாக இருக்க போகிறாங்க. சௌந்தர்யா நாளைக்கு சாயங்காலம் வந்துட்டு அடுத்த நாள் யார் கேப்டன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதான் இப்போ லைவில் நடந்துச்சு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.